செய்யல. நீங்கள் வாக்குறுதி தெரியலண்டா ஒரு மாசத்துல புதுச்சு எடுத்து தருவோம் அல்லது நாங்கள் இதை செய்த அந்த கலந்து வேண்டி செய்து வாக்குறுதி நாங்கள் வேண்டாம். இன்னும் கூட நம்பையில இருக்குது. ஏன்னா ஜேசிபியை உங்களுக்கு ஜேசிபி திருத்தறதுல கண்மையை கொண்டு வந்து ஒரு 5-10 நாள் திருத்தது சிங்கள அந்த வெளியேற்ற நான் சொல்றேன் குறுக்குள்ள செய்தவனுடைய கொடுத்து தரமே செயலாளர் சொல்ற மாதிரி தமிழகத்தை பயன்படுத்தி செய்ய முடியும். நான் சலவை பின்றி கொடுக்குறேன் நிச்சயம் உங்களை நான் இன்னொரு கட்ட நேரம் போட்டு வேலை அதுக்கப்புறம் மழை வந்தால் அது செய்கிற விஷயம் வேறு. இப்போ 3 நாள் கட்டாயம் செய்யணும். மழை வந்துள்ளேதான் நீ அவங்க சனத்துக்குள்ள போயிடாது. முதற்கட்டமாக மனுஷை சேர்த்து அவரோட 2 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விசேடமாக நடப்பது நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 1 வருட நிதியிலே இந்த பிரதேச உறுப்பினர்களுடைய பங்களிப்பினூடாக என்னுடைய வட்டாரத்திலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் 2 லட்சம் ரூபாய் ஆலயத்திற்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் ஐயா அவர்கள் 2 வீடுகளுக்காக 1,25,000 ரூபாயும் ஒதுக்கியிருக்கிறார். இந்த சபையிலே அவர்களுக்கு விசேடமாக எனது நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மென்மேலும் அவர்களுடைய சேவை எமது பிரதேச சபை உறுப்பினர்கள் ஊடாக எமது கிராமத்தில் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த இடத்திலே அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு உண்மையிலே கௌரவ தவிசாளர்கள் கூறியது போன்று எங்களுடைய ஏசிபி வாகனம் திருத்த வேலைக்காகவே நியாயமான செலவுகள் பிரதேச சபையூடாக செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. வாடகைக்கு எடுத்திருந்தால் கூட எங்களுக்கு அந்த அளவு செலவு உண்மையிலே வந்திருக்காது. காரணம் ஒரு மயானத்தை திருத்துவதற்கு நாங்கள் கொண்டு மயானத்துக்குள்ளே வாகனத்தை உருவமாக இருந்தால் டயர் வெடிக்கின்றது. அந்த டயர்களுடைய விலை கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சத்தையும் தாண்டுகின்றது. இதே நேரம் நாங்கள் வாடகைக்கு பிடிச்சி அந்த வேலையை செஞ்சோம்னா வாடகைக்கு வாரவர் அவരുടെ வாகனத்தில் ரிப்பேர் அவரே பார்த்துக் கொள்வார். நாங்கள் வேலை செஞ்ச குறிப்பிட்ட மணித்தியாலத்துக்குரிய காசை கொடுக்குற நேரம் குறைந்தது ஒரு 25,000 அல்லது 30,000 அந்த வேலையை முடிச்சிடலாம். தொடர்ந்து நாங்களும் சொல்லிக் கொண்டு வர உண்மையில கௌரவ உறுப்பினர் விக்னேஸ்வரன் முன்மொழிந்தது போல பொது வாகனம் வரட்டும். வாரத்துக்கு முதல் இந்த மழை காலங்களுக்கு முன்னதாக இந்த வாடகைக்கு இந்த ஜேசிபி வாகனத்தை பிடிச்சி ஏன்னா நாங்கள் சில நேரம் கொண்டு ஒரு எங்களோட பொருளாதார மயானத்துக்குள்ள கொண்டு சில நேரம் உங்களோட ஜேசிபியை கொண்டு திருத்தி கொண்டு விடுற நேரம் திரும்பவும் டயர் படிக்கும். ஏதாவது ஒரு மலையில் குத்துப்பட்டுச்சு அல்லது கோர்ஸ் படிச்சுதுண்டா அது பாரிய செலவை கொண்டு வரும். இதெண்டா மணித்தியாலத்துக்கு 2,000 வந்தாலும் வாடகைக்கு பிடிக்கிற நேரம் 3,000 3,500 வந்தாலும் 3 மணித்தியாலம் வேலை செஞ்சால் கூட ஒரு 10,500 ரூபா 11,000 ரூபாய்க்குள்ள விஷயம் முடிய போகுது. அவங்க பழுதாஇருந்தாலும் அவங்க கொண்டு திருத்தி கொள்வாங்க. எங்களுக்கு அது பெரிய தாக்கம் கொண்ட செலுத்தாது. இந்த எங்களோட வட்டாரத்தில் கட்டாயம் பொருளாதாரம் துப்புரவு செய்யப்பட வேண்டும். அந்த அடிப்படை புரிந்துணர்வு அடிப்படையில் கோயில்புறதீவு வட்டார உறுப்பினரும் முனைத்தீவு வட்டாரத்தில் 2 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அந்த புரிந்துணர்வு அடிப்படையில் 3 நாள் வேலை திட்டத்தை 2 நாளாக கிராமத்துக்கு மாற்றி போட்டு அந்த 2 நாளையும் எங்களோட பொருளாதாரத்தை கட்டாயம் துப்புரவு செய்யணும். ஏனென்றா இறுதியாக நான் உறங்குற இடம் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். நான் முதல் ஒரு பிரேரணை முன்வைக்கினால் கனடிய ஒன்றியம் அந்த போரதீவு கனடிய ஒன்றியம் அந்த மயானத்தை ஃபுல்லாக சுற்றுமதிலுக்கு அத்திவாரம் விட்டு முன்னுக்கு என்ட்ரன்ஸ் ஒன்று செஞ்சு தரத்துக்குரிய இப்போவும் அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. நான் இது சம்மந்தமாக செயலாளருடைய கட்சினா தவிசாளருடைய கட்சினா இந்த சபையில் அனுமதியும் எடுத்திருக்கிறோன். மீண்டும் நான் முழு பிரேரணையாக இந்த எனக்கு அந்த சந்தர்ப்பத்தில் நான் நினைக்கிறேன். என்னென்னா ஒரு சந்தர்ப்பம் வரக்குள்ள நாங்கள் கௌரவ உறுப்பினர்களாக இருக்கக்குள்ளதான் இந்த வேலைகளை செய்யலாம். இன்னொருத்தர் வந்து அதை செய்வார்கள்ன்றது நிச்சயமாக இல்லை. எங்களுக்கு சொந்தமான அல்லது எங்களோட நாங்கள் போய் ஒரு காலத்தில் உறங்குற ஒரு நிம்மதியான நடத்தம் ஒரு தூய்மையாக இருக்கணும். அந்த அடிப்படையில் அவங்களோட அந்த இதை செய்கிறதுக்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் செயலாளர்களுடைய செஞ்சு தரணும் என்று இந்த இடத்துல கேட்டு இந்த மழை காலத்துக்கு முன்னதாக நாங்கள் வாடகைக்கு ஜேசிபி எடுத்து இந்த வட்டாரங்களுக்கு வேலை செய்கிறது என்ன பொறுத்தவரை உகந்ததாக இருக்கும் என்று கேட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். எங்களுடைய இந்த பொம்பஸ்டுக்குரிய மெஷினரிகளும் அதுக்குரிய டம்மிங் சார்ஜுக்கும் கொடுத்துருந்தா அவங்க உடனே 4 மணி இங்கே வரைக்கும் 8-10 மணி ஆகிட்டு இந்த தலவாகாட்டுக்குள்ள இடத்தை பார்த்தோம். மினிஸ்டருடைய செயலாளர் பார்த்தது. அப்ப அந்த வேலைத்திட்டத்துக்கான இடத்தை பார்த்து போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. நீங்க போட்டிருக்கிற காசு ஒரு 1.5 கோடி ரூபாய் காசு போட்டிருக்கிற வேலைக்கு இங்க அப்படி இல்லாம இந்த கும்பஸ்டுக்குரிய ப்ரொபோசல் ஒரு 3.5 கோடிக்கும் டம்மிங்சாட்டுக்கு ஒரு 3.5 கோடிக்கும் வேறு டம்மிங்சாட் நடுவில் காட்டுக்குள்ள டம்மிங் சைட் மட்டும்
கம்பஸ்ட் மெஷினரி ஐட்டங்களுக்கு பாருங்க முன்னடத்தை பார்த்து ஒரு 10 மணிக்கு அப்ரூவல் பண்ணிட்டு போறாங்க. திரும்ப புதுசா 2 ப்ரொபோசல் கேட்டு கண்டா அடிச்சு நான் ஏழாவது இருக்கிறோமா மட்டளமானது ஏழாவது இருக்கிற மெஷினரி நல்லவன்னு சொல்லி அங்கே அனுப்பி அதுக்குரிய எஸ்டிமேட்டையும் செய்து பொதுவாக இருக்கிற ஜம்மின் சாட்டை பார்த்து அதுக்குரிய எஸ்டிமேட்டையும் செய்து உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் உள்ளூராட்சி ஆணையாளர் அப்ரூவல் எடுத்து மினிஸ்ட்ரி அப்ரூவல் வந்து கிளியர் தொடங்குது. இதுக்கிடையில் இந்த வேலைக்கு இடையில நாங்க போய் மினிஸ்டர் கதைக்கணும் எப்படி செய்யற என்ன ஆட்ட போகணுன்ற விஷயத்த கதைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கேவா அப்படி ஒரு 2-3 நாளைக்கு கூட கடிதம் மாதிரி சொல்லி அந்த வேலை திட்டம் அப்ரூவலாக இருந்தா அந்த வேலை திட்டத்துக்கு கூட அவங்களுக்கு கம்பேக்ட் தருவாங்க. அந்த குப்பை அடைஞ்சு ஒரு இயந்திரம் தருவாங்க, டெக்டர் தருவாங்க, ஜேசிபி தருவாங்க, மினிஸ்ட்ரியால் தருவாங்க. அது மாதிரி எங்கள் செயலாளர் சொன்ன மாதிரி போன கடந்த சூம் மீட்டிங்கில் அமைச்சருடைய சூம் மீட்டிங்கில் உடனுடைய வாகனங்களுடைய ப்ரொபோசல் கேட்கிறாங்க. உள்ளாட்சி மன்றங்களை டெவலப் பண்ணணும், அதோடு கூட தான் இந்த சேதன பசலையை நான் உற்பத்தி செய்யணுன்றதுக்காக இதில் இந்த கவர்மெண்டால இந்த அமைச்சர் கூட கேட்கிறாங்க. ப்ரொபோசல் இருக்குது செயலாளர் சொன்ன நாங்கள் ப்ரொபோசல் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கோம். நாங்கள் வாகனங்கள் கூட அப்ரூவலும் வரட்டும். சில வேலை இந்த ப்ரொபோசல் சரியாகாம இருந்தால் நாங்கள் வாகனங்கள் வாரத்தை நம்ம எடுக்காமல் இல்லாதானே. அதுக்காக நம்ம இந்த வேலையை செய்வோம். தொடங்கி போக வாகனங்கள் வரும். சில நம்ம செய்கிற மாதிரி அப்ரூவல் கிடைச்சாலும் பெரிய விட. அதுக்காக எங்களுக்கு இந்த வேலை திட்டங்கள் கைவிடி வாகனங்கள் எல்லாம் சரியாக நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஒரு விடயத்தை குறிப்பிட தவறி இருந்து கௌரவ உறுப்பினர் இருந்தால் இந்த 2 கோடி ரூபாய் வேலை வந்திருக்குன்னு செய்கிறேன். நான் எல்லாரும் கூட நான் அப்படி ஒரு தகவல் நினைக்கையும் இல்லை. சபைக்கு அந்த வேலை திட்டம் வர உண்மை அது சம்பந்தமான எங்களுக்கு எந்த விடயமான விடயம் தெரியாது. ஆனால் ஒரு கட்டத்தில் வேலைகள் நடக்குது. உங்களுக்கு வேலை செய்யணும் மட்டும் கூட ஒரு தகவல் கூட எங்களுக்கு இல்லை. ஒரு வார்த்தை இல்லை அனுமதி காலம் போட்டேன். நீங்க ரிக்வெஸ்ட் பண்றீங்க. அது மாதிரி இப்போ ஒவ்வொரு அமைச்சருமே காரணம் யானையின் தொழில் ஒரு வேலை நடக்குது. கேள்விப்பட்டிருக்கேன். எந்த விதமான ஒரு அறிவித்தலும் இல்லை, ஒரு ஏற்பாடுகளும் இல்லை. அதே போன்று பஞ்சுமாமல் ஒரு வேலை ஒன்று நடக்குது. மோட்டர் வட்டியாச்சு அது எங்கட நீங்க செய்ய போறாங்க. எந்த விதமான அறிவித்தலும் இல்லை. நீங்க செய்ய போறீங்களா செய்யல இந்த திட்டம் உடனே கேட்குது. அது வந்து கோயில் போறவையில் ஒரு வேலியை பிடிக்கிறவரும் வேலி அடைக்கிறவரும் சனங்கள் எங்களை போட்டு விடவில்லை. நாங்கள் அங்கே போய் வேலியை பிடித்து கொடுக்கணும்னா ஒரு சனம் வேலியை கொடுக்குறீங்க. அதான் நாங்கள் சனங்கள் இங்கே வேலி பிடிச்சிருக்கோம். ரோட்டும் போட்டுதான் வேலையில் வேலியாக பிடிச்சாங்க வேண்டாம் பண்ணிட்டு அங்கே போய் கோயில் போகிற ரோட்டு நாங்கள் போட போகிறோம். எங்களுக்கு நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் வேண்டிய படிச்சுக்கிட்டு திட்டம் வேண்டாம். வார வேலை நம்மளோட வேலை போட போட்டால் சனம் நம்மளை தொடர்ச்சி போட்டோம். அது நல்ல வேண்டிய நம்மள்கிட்ட கேட்கணும் வேண்டியில்லை. வார வேலை கொண்டு செய்யணும். நாம் நீங்கள் யோசிக்க கூட ரோட்டடி வேலைக்கு என்ன சேவை தெரியாமல் இருக்குமா இதெல்லாம் யோசிக்கிறேன். உங்களுக்கு தெரிவிக்க முறையினால மற்றும் பகுதியில் இருக்கிற 2 கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ உறுப்பினர்கள் சபை செயலாளர் 6 பேர் தெரியப்படுத்தாமல் பெரும்பாலும் கூட்டம் போகக்கூடிய கூட்டம் நடந்தது. இந்த பெரும்பாலும் பயிற்சியை கூட்டத்தில் நாங்கள் சட்டா கலந்து கொள்ளவும் மக்கள் பிரதிநிதிகள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொள்ளவும் செங்கலடியில் அவர்கள் நடந்த பெரும்பாலும் கூட்டத்தில் எங்களோட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லப்படுது. மினிஸ்டர்மாரே சில முக்கியமான கூட்டங்களையும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொல்லப்படுது. அன்றைக்கு குடும்பிமலை பக்கத்தில் ராணுவம் போய் சொல்லியிருக்காங்க 2 நாளை கூட உங்களுக்கு பெருமளவு முடிஞ்சிருந்தோ தெரிவிக்கக்கூடாது. நாங்கள் கொஞ்சம் பெரிய மகளிர்களை செய்ய போகிறோம். கால்நடையாளர்கள் பண்ணையாளர்கள் எல்லாம் குழம்பிட்டான். குழம்பி பெரிய பிரச்சனை பண்ணுறவங்க உடனடியாக ஜியையும் அவங்களுடைய ராஜாங்க அமைச்சர் வியாழந்திரனும் பண்ணையாளர்களை கூட்டம் நடத்துறாங்க. அதில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் 6 2 சொல்ல இல்லை. மக்கள் நினைச்சு கொண்டு காய்க்கிறாங்க. இன்னைக்கு பார்த்துருக்கீங்க வேறு யாரும் இந்த நியூஸ்கள் கால்நடை மேய்ச்சலுக்காக போராடுறோம்னா அந்த ஃபவுண்டேஷன் விட்டாங்க. 2 MP மாநில உறுப்பினர் போராடிக்கணும். எங்கேயாவது சரி பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராஜாங்க அமைச்சர் எங்கேயாவது மக்களோட போராடிருக்காங்க மேய்ச்சல். அப்படியே அவங்களை கூப்பிடாம அவங்க கூப்பிட்டு பண்ணையாளர்களோட கதையோட அதுக்கிடையில வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்த கருணாநிதி அவர்கள் மக்களோட மக்களாக இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கூப்பிடுறாங்க. இப்படி ஒரு கலவரோட கூட்டம் நடத்தும். அதை இந்த பக்கத்தாக வேலை செய்யறது ஒரு நியாயமா கள்ளத்தனம் இல்லான்னு கேட்டா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கலைக்கும். நான் எனக்கு பிடிக்காதவங்க கூப்பிட்டு வச்சு கலைக்கணும். அதுக்கு இந்த பிரச்சனை கூட இருக்குன்னு அர்த்தம். அப்படியான வேலையில தான் நாலு சாமி மாவட்டத்தில் இருக்கிற
முக்கியமான அமைச்சில் இருக்கிறார்களா செய்வாங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது. எல்லாரும் கூப்பிட்டு சில முடிவுகள் எடுக்கும். அது அவ்வாறு எங்களுக்கு எந்த விதமான வேலை திட்டங்கள் சொல்றாங்களே, ஒரு தகவலும் கூட. இப்போ நான் கோயம்புத்தூரில் ஓட்டு கொண்டு வச்சு போட்டு எனக்கு இருக்கு காசு வாங்க இருக்கு, இந்த ப்ரொபோசல் நான் ரோடு செய்ய அவரோட தடுக்கலாம். எனக்கு அது ஏறும், நமக்கு ஏறுங்க. நம்ம விரைவு ரோடு நம்ம செஞ்சு நம்ம தடுக்கிறது ஏறுங்க. நம்ம ஒரு போட்டு செய்யப்படுறேன். அடிவெட்டு போது நம்ம மீதியை நம்ம மக்கள் நான் பாதிக்கப்படும். எல்லாருக்கும் கூப்பிட்டு 2 வேலை திட்டங்கள் எல்லாரும் கொடுத்துருக்கலாம். அது கூட சொல்லிடலாம். எல்லாரும் வட்டாரத்துக்கும் சரியா கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம். ஒரு ஊருக்கு 2 மெம்பர் மாதிரி கேட்டுருக்காங்க. ஒரு 2 எல்லாரும் கேட்டுதான் ஒரு கிராமத்து 2 3 எல்லாம் செலக்ட் பண்ணப்பட்டது. 3 ஆலயங்களுக்கு காசு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த அரசாங்கத்தில் சேவன்மாரை கூட சொல்றாங்க, இல்லை எங்க வேலை செய்யப்படும், நீங்க கொண்டு வேலையெல்லாம் சொல்லுங்க. சொன்னாங்களுக்கு தனங்கள் கேட்டனாங்க தெரியாண்டு நாங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை. நாங்கள் வேறு வேதிக்கிற வாசியமாக தான் நாங்கள் காசு பேர் லெவலில் சொல்லலாம் வராங்க. அது ஒரு வேலையான விடையா. அதனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் மெம்பர்மாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். நாம் கூட அடுத்தது போட்ட இருக்கு. நாங்கள் அந்த ஏரியா வச்சுருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்குறோம். அந்த திட்டத்துக்கு இந்த எல்ஜிஎஸ் திட்டத்தில் அமைக்கப்பட்ட காசில் 65 லட்சம் காசு குடிநீர் திட்டத்துக்கு போகுது. அவங்களுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்துறது அங்கீகரிக்கப்பட்ட வேலை. அது சிறந்த திட்டம். அதாவது ஓட்டுலேருந்து அந்த 120 குடும்பத்துக்கு நான் போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அந்த 120 குடும்பத்துக்கும் குடிநீர் இணைப்பு பெற்று கொடுக்குறது 65 லட்சம் காசு 4 வீட்டு திட்டம். அதோட கூடிய அப்புறம் நமக்கு இந்த எல்ஜிஎஸ் மீட்டிங்கில் வந்து அசாம் வைக்கப்பட்டது. இப்போ இன்றைக்கு செயலாளரோட 50 போட்டோ ஒர்க் பண்ணி கேட்குறாங்களோ அந்த திட்டத்தை நாங்களுக்கு கரெக்டாக நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் எங்களுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வருது. கிட்டத்தட்ட இன்னொரு 2 வருஷத்துல பெரிய அளவிலான வருமானம் இந்த சபையை கொண்டு நடத்துறதுக்கு ஒரு வருமானம் வரும். அந்த போட்டாங்க நான் மக்களுக்கு செய்ய செய்கிறோம். எங்களுக்கு வந்து ஒரு சிறிய வருமானம் கொண்டு வருதாங்க. அப்போ அது எங்களுக்கு ஒரு சிக்கலும் இல்லாத ஒரு வேலை. நாங்கள் இந்த ஓட்டு வேர்ல்டு விஷயம் செய்கிறதுக்கு பிற்பாடு, வேர்ல்டு விஷயங்களுக்கு பாரப்படுத்துறதுக்கு பிற்பாடு செயலாளர் சொல்ற போல 2-3 வருஷத்துக்கு போல நாங்கள் நிறைய பேர் கடிதம் கொடுக்குறாங்க. பாரம்பரியம் செய்யுங்க, பாரம்பரியம் செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் கடிதம் கொடுத்துருக்கோம். ஒருத்தரும் கைவிட்டாங்க. இந்த 50 போட்டாங்கலாம் பேர் எடுத்தாங்க. இன்றைக்கு நாங்கள் அதுக்கு ஒரு நிர்வாகம் ஒன்று செயல்படுத்தி தண்ணி காசு அங்கே இங்கே கொஞ்சம் கொண்டு சமையல் காசையும் போட்டு எழுதிலாம் வாங்கி எல்லா செய்தி எடுத்து வந்து சிறப்பாக இயக்குறது தேவைக்கு நாங்களுக்கு 2 எங்களுக்கு இலங்கையில் 3-4 சபை தான் கிராமி நீர் வழங்கு திட்டத்தில் பாக்கி. அதில் எங்கிற சபையை கொண்டு அட்டாள மாவட்டத்தில் எங்கிற சபை தான் குடிநீர் திட்டத்தை கூடிய மக்களுக்கு வழங்கும். நம்மளோட சபை அந்த பெருமை நமக்கு இருக்கு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சாமல் 2-3 அப்ரூவல் கொடுத்து நம்ம வேலை நடத்திட்டாங்க. தண்ணி வேலை இவங்கட ஒரு சொன்னேடிவுக்கு தண்ணி சிறப்பாக போகுது, ஒரு பிரச்சனையும் இல்லை. தும்பமணி கிளிய பண்ண பிறகு இக்கோட வீட்டு திட்டம் 25 வீடு. இந்த வீட்டு திட்டத்துக்கு நம்ம அந்த எல்ஜிஎஸ் திட்டத்தில் பிஎஸ்டிக்குள்ள வந்து சொல்லுவாங்க. ஒரு தண்ணி லைன் கொஞ்சம் தூரம் கொண்டு எல்லாத்து குடும்பத்துக்கு கனெக்ஷன் கொடுத்து கொஞ்சமாக அவங்க போன லைனும் கிளிய பண்ண சொல்லி கொஞ்சமாக தும்பமணி திக்கோட 40 கிராமம் சொன்னேன். இந்த உலக கிராமங்களுக்கும் நம்மளோட கோட்டைக்குள்ள தண்ணி போய் கொண்டிருக்கு. இந்த உலகத்தை செய்தாலே நம்ம செய்த வேலை திட்டத்தில் பெரிய வேலை திட்டம். நம்ம மனஜாக்கி இல்லாமல் மன உறுத்தல் இல்லாமல் வழியாக போகலாம். அந்த நீர்நீர் திட்டத்துக்கு இந்த கொச்சிப்பாம்பை கொண்டு போகிறதுக்கும் தும்மகணிக்கு கொடுக்கறதுக்கும் வீட்டு திட்டத்துக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கும் ஒரு எஸ்டிமேட் செய்து தந்திருக்கிறார் குறைவு. ஒரு 10 லட்சம் நான்கு சபையில் இருக்கு. ஒரு 7 லட்சம் நம்பி வருவாங்க. 10 லட்சம் நம்ப 2 லட்சம் கிடங்கு மழை ஒரு பகுதி நீர் நிரம்பி காணப்படுற இடம் இருக்கு. அந்த பகுதியில் ஒரு பகுதியை காவலடிக்கிறது கொடுக்கறதுக்கு செயலாளர் கேட்டுருந்தாங்க. எனக்கு சேமனோட பகுதியில் 2 இடம் தான். இப்போ நான் சபையில் கடைக்குன்னு சொல்லி சபையில் செங்கரம்பியோட ஆராய்ச்சி கொண்டு அலுவலகத்தில் ஒரு இடமும் கோவில்புறையில் ஒரு இடம் கேட்டிருந்தாங்க. கோவில்புறையில் இடம் ஒன்றும் அவங்களுக்கு செட் ஆகலை. அலுவலகத்தில் இடத்தை ஓகே பண்ணிட்டாங்க, நல்ல இடம் ஆகும். ஆனால் அதுக்கு எதிர்காலத்தில் சில எதிர்ப்புகள் புறநான கருத்துக்கள் கட்டாயம் பெறும். இப்போ நாங்கள் எங்களுக்கு அந்த இடத்துல கவலை கொடுத்தோம்னா ஒரு வருமானம் கொண்டு வரும், மாதாந்த வருமானம் கொண்டு கொண்டிருக்கும். இது சம்பந்தமான நூறுவார் உதவி அவனையாளரோட நான் அனுமதியை கேட்டிருந்தேன். அவர் சொன்னாலும் உங்களுக்கு அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு, இந்த காட்டாங்குடி மினிஸ்ட்ரி அப்ரூவல் போட்டு செய்யுது.
தங்களோட காணிக்கை செய்கிறதுக்கு அமைச்சருடைய அங்கீகாரத்திற்கு கொடுத்து நம்ம டாக்டர் கேட்கிறாரு இந்த மக்கள் வயசு இல்லாமல் வழியாக செய்ய சொல்றாரு. ஆனா இந்த 2-3 விடயங்கள் இருக்கு. எங்களோட பிள்ளைகள் இந்த சூம் கிளாஸுக்கு கவரேஜ் இல்லாம குறிப்பிட்ட இடத்துக்கு அங்கே போயிட்டா 4 சேர்ந்து கவரேஜை தேடி படிக்க ஒரு நிலவரம் இருக்குங்கிறது அந்த அப்படி அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா எங்களுக்கு தவறு தேவை. இன்னொரு அடிப்படையில் பார்த்தோம்னா அந்த ரேசை தகுதிகளால இந்த சுட்டுக்குருவிகள் இந்த சிட்டுக்குருவிகள் தேர்ந்தெடுக்கிற குருவிகள் சிறிய உயிரினங்கள் எல்லாம் அனுப்பி வைக்கும். இன்னும் இதில் கூட்ட இந்த கதிர்வீச்சினுடைய அலங்கரிக்கைகளால் எதிர்காலத்தில் தாக்கங்கள் ஏற்படும். அது அந்த என்ன ஜீவிங்கிறது. அப்போ நாங்கள் நல்லது மிதிக்கு கெட்டது மிதிக்கு அதே நேரம் நாங்கள் அந்த இடத்த கொடுக்கலன்னா ஒரு தனியார் அந்த இடத்த கொடுக்க போகிறாங்க. இங்கே அதில் ஒரு தனியார் ஒரு காணியை கொடுத்தாருன்னா அவங்க அப்ரூவ் வருவாங்க. நாங்கள் அப்ரூவ் கொடுத்தே ஆக வரும். அல்லன்னா நாங்கள் சந்தேகங்களுக்குள்ள தான் முடக்க வரும். அப்படி சில இதுகள் இருக்கு. இதை என்ன செய்கிற சபையில் நான் 2 கௌரவ உறுப்பினர்களையும் இந்த இடத்துக்கு அழைத்திருந்தேன். கௌரவ உறுப்பினர் இந்தியாவை கீர்த்தியாவை அழைத்திருந்தேன். அவங்க போனூடாக அழைத்திருந்து வேலை ஒன்று இருக்குமா இவருக்கு வாங்க சாப்பிட்டோம். அவங்க இந்த இடத்த பார்த்து இடம் அவங்களுக்கு நல்ல இடம் அதாவது நம்ம அது ஒரு ஜங்ஷன்ல இடம் எல்லாத்துக்கும் ஓகே. ஆனால் இது இந்த சபை அனுமதி எடுத்து தான் செய்ய வரும். நான் தன்னிச்சையாக செய்யலாம். சபையில் நாம் இது அனுமதியை கொடுத்து தவறாக கொண்டு வரதா இல்லை என்ன செய்யறது யோசிக்கிறோம். உங்களுக்கு ஒரு வருமானம் கொண்டு வந்து ஒரு உண்மையில் இது சம்பந்தமாக தவிசாளர் என்னையும் அழைத்து அடுத்த உறுப்பினர் இந்திரகுமாரை அழைத்திருந்தார். அழைத்தவுடன் எங்களுக்கு உள்விருப்பம் அதாவது எங்கள் பிரதேச சபைக்கு நாங்கள் வருவாயை கொண்டு வர வேண்டும். அந்த நோக்கத்தோடு நாங்களும் சரியானது இடம்தான் என்று நாங்கள் நினைத்திருந்தோம். நினைத்த பிற்பாடு நான் அதாவது அந்த கிராமத்தில் ஒரு பிரதிநிதி என்ற சார்பில் அங்குள்ள மன்றங்கள் சங்கங்கள் அங்குள்ள பிரமுகர்களிடம் அணுகி கதைத்த போது அதனுடைய பக்க விளைவுகளையும் கூறினார்கள், அதனுடைய சாதகமான விடயங்களையும் கூறினார்கள். அதற்கு அமைவா போல்சன் அவர்களே, நாங்கள் அப்படி ஒரு திட்டம் வந்தால் எதிர்காலத்தில் அந்த கிராமத்தில் உள்ள பிரமுகர்களை மன்றங்களை சங்கங்களை அழைத்து அவர்களோட அனுமதி பெற்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று எனது கருத்து. இதை எதிர்காலத்தில் மிக விரைவில் செய்ய வேண்டும். செய்ய பிற்பாடு நாங்கள் உண்மையாக ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்கும் என்றும் நான் நினைக்கிறேன். கேட்டு முடிவெடுத்து அவங்களுக்கு அந்த இடத்துல பிரச்சனையை குறைக்கலாம். 100% வார பிரச்சனையை 10% தான் குறைக்கலாம். நமக்கு ஏசோன்மெண்ட் காப்பூத்தில் அடிச்சுட்டு வார வேணும் 6 எடுத்தாலும் கடைக்கு ஆகும். அப்படி 1-2 பேர் நிற்பாங்க. அவங்கள விட்டுட்டு நாம் ஒரு அளவுக்கு சரியாக போய் அந்த வாரத்துக்கு அந்த நீங்கள் நிலத்தை காட்டுங்க இன்ஜினியர் வாரம்ல சின்ன விஷயம் கோயிட்டில் கூட டாக்டருக்கு சம்பந்தம் இல்லை. அவருக்காங்க ஏதாவது சொல்கிறாங்க இந்த பிரெண்டிக்ஸில் இருந்து 400 பேர் ஊச போடுறாங்க. அவருக்கும் டாக்டர் முடியும் இல்லை. அது மினிஸ்ட்ரியாவில் இருந்து கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படுங்க. அதுக்காக நான் சில விஷயத்தை சுட்டிக்காட்டே இருந்தாங்க. நாம இவராளுக்கு வேலையை நாட்டில் இருந்த ஒரு உறுப்பினர் நமக்கு கருத்து சோதனை வரைக்கும் நம்மளுக்கு விஷயங்கள் நாம தெரிவிக்கணும் மக்களுக்கு. அதுக்காக நாங்கள் வாரிக்கு காட்டுறோம். தேனிய சபையில் இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு வீதியை பயன்படுத்துகிற இந்த மன்னர்களாக எவ்வளோ காசு கட்டணம் பண்ணுறது. இப்போ திருத்தத்துக்கு வந்து எல்லா சபைகளும் திருப்தி அமைச்சு சபை செய்யும் வருமானத்தை கூட்டுறதுக்காக. உள்ளூராட்சி ஆணையாளர் அலுவலகம் கிழக்கு மாவட்டம் திருவண்ணாமலை உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலகம் மட்டக்களப்பு 2020 10 6 தேதி 21/96/28 இலக்கு வர்த்தக மானியம் தொடர்பானது. வர்த்தக மானியம் பிரசுரிக்கப்பட்டிருக்கு. ஒரு வீதிக்கு மண்ணேற்றாக்கள் எவ்வளவு சில காசு கட்டணும், வீதியை பயன்படுத்துறாங்க எவ்வளவு காசு கட்டணுங்கிறது உங்களுக்கு வர்த்தக மானியம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதன் பிரகாரம் மேற்படி விடயம் தொடர்பாக தங்களது TPACLB AD 5/2021 இலக்க 19/5/2021 கடிதம் சார்பாக எமது உள்ளாட்சி மன்றத்துக்கு உரித்தான நீதிகளை பயன்படுத்தி கருங்கல், குறவல் மற்றும் மணல் ஆகியவற்றை கொண்டு செல்லும் போது வீதிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை புனர்நிர்மாணம் செய்வதற்கு வீதிகளின் தன்மைக்கு ஏதுவாக 1 கிலோமீட்டருக்கு அளவிடப்படும் தொகை தொடர்பான விவரங்கள் கீழ் குறிப்பிடப்படுவதுடன் மேலும்
சுற்றறிக்கை பிரிவு 3.5க்கு அமைவாக உள்ளூராட்சி மன்றங்களிடமிருந்து அனுமதி பத்திரம் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளதற்கு அமைவாக குறித்த கட்டணத்தையும் அளவிடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தயவுடன் தெரிவித்தேன். இதுல பிஜேபி போட்டிருக்கு, கிலோமீட்டர் கௌரவம் போட்டிருக்கு. காவல் வீதியில் ஓடுமண்டா நம்ம விரைவில் சொன்ன மாதிரி காவல் வீதியில் ஓடுமண்டா ஒரு ஜீப்புக்கு ரூபாய் 150. ஒரு ஜீப்பு 1 கிலோமீட்டருக்கு தான் 150 ரூபா. ஒரு ஜீப்பு 1 கிலோமீட்டருக்கு. அந்த கொங்கிரீட் வீதியில் ஓடுவாங்க ஒரு ஜீப்புக்கு ரூபாய் 75 ரூபா ஒரு கிலோமீட்டர். திருவள்ளல் வீதிக்கு ஒரு ஜீப்புக்கு ரூபா 50 ரூபா. ஒரு ஜீப்புக்கு 1 கிலோமீட்டருக்கு 50 ரூபா காசு. கார் வீதிக்கு ஆடிக்கு உட்பட்ட வேலைக்கு எல்லாம் சேர்த்து அது ஆடிக்கு தான் முடிவெடுக்கும். ஒரு ஜீப்பு போல வருகிறது. இவ்வாறு தான் இந்த சபைகளுக்கு எல்லாம் இந்த மற்ற மாநில அறிவிக்கப்பட்டிருக்கு. அது நடைமுறைக்கு மத்தியிருக்கு. இதுக்கு நாங்கள் சபையெல்லாம் செய்யப்படுவோம். இது எல்லா சபையிலும் வந்து நடைமுறை 2-3 ரகத்துக்களை நான் நடத்தி கொண்டிருக்கின்ற செம்மனர்களே, உபதவிசாளர்களே, சக உறுப்பினர்கள், செயலாளர்களே அனைவருக்கும் நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உண்மையில் எங்களுடைய சபையின் நடவடிக்கைகள் சிறப்பாக இருக்கின்றன. காரணம் என்னவென்றால் எங்களுடைய சபைக்கு நிதி பற்றாக்குறை குறைந்த பட்சத்தில் இருந்தும் நாங்கள் எங்கள் மக்களுக்கு சரியான முறையில் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அன்னளவாக ஒரு 5-6 மாதத்துக்கு முற்பாடு நான் கூறியிருந்தேன், எங்களுடைய பிரதேச சபையில் இருக்கின்ற வாகனங்கள், அதாவது ஏசிபி வாகனத்தை குறிப்பிட்டிருந்தேன். இந்த வாகனம் என்பது உண்மையில் பழுதடைந்து திருத்துவதற்கே எங்களுடைய சபை கூடுதலான நிதியை செலவழித்திருக்கின்றோம். ஆகையால் அந்த நிதி செலவழிப்பதை விட்டு நாங்கள் புது ஒரு ஏசிபியை கொள்வனவு செய்தால் எங்களோட மக்களுடைய தேவைகளை சேவைகளை நாங்கள் நன்றாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அதற்கு இணங்காப்போல் எங்களுடைய சேமன் அதற்கு எங்களுக்கு ஆதரவை தந்து புது ஜேசிபி வாகனம் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். அந்த அடிப்படையில் நாங்கள் கூறியிருந்தோம். அந்த வேலை திட்டங்கள் எங்க இடையூறாக இருக்கின்றது, எங்க தடையாக இருக்கின்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் சபை ஊடாக அனுமதித்திருந்தோம். சபையில் விட்டு 18 உறுப்பினர்களும் முன்மொழிந்து வழிமொழிந்திருந்தோம். ஆகையால் அந்த வாகனம் விட்ட வரைக்கும் நாங்கள் எடுப்பதற்கு முயற்சி நடந்திருக்கின்றது. ஆனால் எங்க இடையூறு தடைகள் இருக்கின்றது எங்களுக்கு தெரியாது. ஆகவே எங்களுடைய மக்களுக்குரிய சேவைகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் எங்களுடைய சபையில் இருக்கின்ற நிதி பலத்தையும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் உண்மையில் நீங்கள் கூறியது போல் வாடகைக்கு எடுத்து செய்வது என்பது சில, அதாவது ஒரு நாளைக்கு 8 மணிக்கு நாங்கள் பார்த்தால் மாதத்தில் அன்னளவாக 30 நாள் கூட அன்னளவாக 8,40,000 ரூபாய் காசி சிலவாக போகும். ஆகவே வேலை செய்ய வேண்டும். இருந்தும் அந்த கொடுக்கின்ற வாடகை ஒப்பிடும் போது நாங்கள் புது வாகனத்தை கொள்வனவு செய்தால் என்ன என்ற கேள்விக்குறி நான் தொடுக்கின்றேன். ஆகவே எங்களுடைய சபை ஏழுமனாக புது ஜேசிபி வாகனம் எடுக்க வேண்டும் என்ற முடிவோடு இருக்கின்றது. இதற்கு எங்களுடைய பிரதேச செயலாளர், அதாவது பிரதேச சபை செயலாளர் எங்களுக்கு முற்றுமுழுதாக ஒத்துழைக்க வேண்டும். நீங்கள் எங்க இடையூறு இருக்கின்றதோ தடைகள் இருக்கின்றதோ அதை சேமனிடம் கூறினால் நிச்சயம் அதை நிறைவேற்ற முடியும். அதற்கு எங்களுடைய சபை உறுப்பினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். ஆகவே இனி வருகின்ற பருவமழை காரணமாக நாங்கள் உண்மையில் கூற நினைப்பது என்னவென்றால், நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் எங்களுடைய மக்களுடைய சேவைகளை சரியான முறையில் செய்வதற்கு எங்களுடைய பிரதேச சபையில் பலம் இல்லாமல் இருக்கின்றது. பலம் என்றால் உண்மையில் நாங்கள் கூறியது போல் 2 மாதத்துக்கு முதல் அந்த வாகனத்தை நாங்கள் கொள்வனவு செய்திருந்தால் ஓரளவு எங்களுடைய வட்டாரத்தில் நிறைய வேலை திட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆகவே தவிசாளர், எங்களுடைய செயலாளர் உட்பட அனைவரும் இந்த புது வாகனத்தை கொள்வனவு செய்வதற்குரிய ஏற்பாடை
மிக விரைவில் செய்ய வேண்டும் என்று கூறி, அது மாத்திரமல்ல, இன்றைக்கு உண்மையில் எங்களுடைய சேவை பாரபட்சம் இருந்ததா இல்லையா என்ற கேள்விக்கு நாங்கள் வருகின்றோம். உண்மையில் பாரபட்சம் இருந்திருக்கின்றது. ஏனென்றால் உண்மையில் பிரதேச செயலகத்திற்கு 184 தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கின்றா என்றால் பிரதேச சபைக்கு 46 தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஆகவே இப்படியான பாரபட்சங்கள் இனி எதிர்காலத்தில் நடைபெறக்கூடாது. இது உண்மையில் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் மற்ற நாடுகளுடன் ஒப்பிட்டு எங்களுடைய மக்களுடைய காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இதற்கு நாங்கள் அரசாங்கத்தில் குறை கூறவில்லை, ஜனாதிபதியும் குறை கூறவில்லை. இடையில் இருக்கின்ற சிலருக்காக இந்த தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் நிலவுகின்றது. ஆகவே இனி வருகின்ற காலங்களில் இப்படியான வேலை திட்டங்களை செய்வதை தவிர்த்து நாங்களும் மக்கள் மத்தியில் நின்று வேலை செய்ய வேண்டும். அதற்கேற்றாப்போல் எங்களை புறக்கணிக்காமல் எதிர்வருகின்ற காலங்களில் இப்படியான நிலைமைகள் ஏற்படக்கூடாது என்று கூறி, அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அறிந்த அளவில் பிரமண கட்சி ஆட்சி அமைத்திருக்கின்றது. அந்த கட்சி ஊடாக ஒரு வட்டாரத்துக்கும் அன்னளவாக 8 கோடி ரூபாய் 7 கோடி ரூபாய் நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்று அறிந்தேன். உண்மையில் அதை நான் பிரமண கட்சிக்கு நன்றி கூறப்பட்டு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே உண்மையில் அது ஒதுக்கப்பட்டிருந்தால் எங்களுடைய பிரதேச சபைக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். பிரதேச சபை செயலாளர் எங்களுடைய சேமன் எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். எந்தெந்த வேலை திட்டங்கள் என்னென்ன வேலை திட்டங்கள் வந்திருக்கின்றது என்பதை தெரியப்படுத்தி மக்கள் மத்தியில் நாங்கள் அதை கொண்டு சென்றடைய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பிரதேச சபையில் ஆட்சி அமைத்தோம். ஆட்சி அமைத்து பிற்பாடு எதையும் செய்யவில்லை என்று கூறுவதை குறைக்க வேண்டும் என்றால், உண்மையில் இன்றைக்கு நாங்கள் பெருமன கட்சி ஒதுக்கியிருந்த நிதியை சரியான முறையில் மக்கள் மத்தியில் சென்றடைய வேண்டும். சென்றடையும் எந்த மாற்றம் இல்லை. ஆகவே இப்படியான வேலை திட்டங்கள் எங்களுடைய பிரதேச சபை செயலாளர் சேமன் அவர்கள் எங்கள் உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று கூறி எனது கருத்தை சீர்மடுத்த அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இருப்பினும் ஒரு சிறப்பான விடையை கூறியிருந்தார். 10 லட்சம் ரூபாய் காசு நாங்கள் ஒரு மாதத்துக்கு 10 வருடம் வேலை செய்வதற்காக ஒதுக்கியிருக்கிறோம் என்றால் புதிய சிப்பி எடுத்து செய்தால் என்ன என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அதே நேரம் கடந்த வருடம் ஏசிபியினுடைய செலவு பார்த்தமாக இருந்தால் 10 லட்சத்தை கூட தூக்கியிருக்கிறோம். பழைய ஏசிபி நம்ம 10-15 லட்சம் ரூபாய் திருத்துறோம். 10 லட்சம் ரூபாய் வேலை வட்டாரத்தில் செய்யலை. நாங்கள் ஜேசிபியை இணைக்கினாலும் 10-15 லட்சம் ரூபாய் திருத்த போறோமே தவிர 10 லட்சம் ரூபாய் வேலை வட்டாரத்தில் செய்ய மாட்டோம். ஒரு வட்டாரத்தில் 3 லட்சம் ரூபாய் வேலை நாங்கள் செய்ய மாட்டோம். 1 லட்சம் ரூபாய் வேலை செய்ய மாட்டோம். நாங்கள் ஜேசிபி போன வருடம் எந்த வேலை 50 லட்சம் ரூபாய் திருத்திருக்கோம். ஆனால் நாங்கள் திருத்துற ராசிக்கு மாடல் ஜேசிபி எடுத்து வேலை பண்ணுறதா இந்த கல். அதே நேரம் புது ஜேசிபி வாங்குறதுக்கு சபையில் அனுமதி எடுத்து ப்ரொபோசல் செய்து அதுக்குரிய ஃபார்மேட்டுகள் எல்லாம் செய்து சரிபார்த்து ஏசியன் ஷாப்பிங் அனுப்பப்பட்டு அதில் திருத்தங்கள் செய்து மீளளிக்கப்பட்டு திரும்பவும் திருத்தங்கள் செய்து ஏசியன் ஷாப்பிங் அனுப்பப்பட்டு ஏசியல் ஷாப்பிங்கிலிருந்து சிஎல் ஷாப்பிங் வரைக்கும் போயிட்டு சிஎல் ஷாப்பிங்கிலிருந்து ஃபோன் பண்ணி சில விஷயங்களை உறுதிப்படுத்தினாங்க. என்கிட்ட ஏசி பேருக்கு பலனை மாவட்டத்தில் உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இப்போ சிஎல்சியிலிருந்து எங்களுடைய சீஃப் மினிஸ்ட்ரிக்கு, அதாவது ட்ரெஷரி சீஃப் மினிஸ்டருக்கு அப்ரோலுக்கு போயிருக்கு. வந்தால் அப்ரோல் ஓகேன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் புதிய ஏசிப்பு எடுக்கலாம். எடுக்க நாங்கள் 10 பேரோட 5 நாள் புதிய ஏசிப்பு இருந்தால் நம்ம எடுத்தாட்டிடலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சபை நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் காசு எடுத்து வட்டாரத்தில் வேலை செய்யறதுல நம்ம தாவம் இல்லை 2 கருத்து. ஆனால் நாம் நம்முடைய ஜேசிபி நம்ம செய்வோம் கொண்டு போக மாட்டோம். நம்முடைய ஜேசிபி பலரோடையும் நாட்டு மெம்பர்மார்க்குள்ள பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள வேலை முடிச்சுட்டு தாராள முறையில் அங்கே வேலை செய்து கூட இங்கே வேலை செய்து கூட போனார் 4 மணி நேரம் வேலையும்
6 மணிக்கு சும்மா நடக்கணும் 3 நாள் மாத்திரிக்க போயிடும் வட்டாரத்தில் சொல்லப்படுற ரோடுகள் போட்டுப்படாது இவ்வாறான குழப்பகரமான சூழ்நிலையில தான் நாம் அந்த ஜேசிபி வாடகைகளுக்கு சம்பந்தமாக கடந்த மாதம் நாங்கள் வச்சிருந்தோம். இது சபை தங்கள கருத்துக்களை சொல்லி சபை என்ன முடிவு எடுக்குதோ 100 மனைவிக்கும் ஆட்சேபனை இல்லை. நாம நீங்க சொல்ற இதே வேலையை சபை தொடர்ந்து ஆரம்பத்தில் நாங்கள் செய்வாங்க. அதுக்குரிய டேட்டா கண்டிப்பா செக்ரட்டரியோ ஜியோ உள்ள பிரச்சனை கிட்டத்தட்ட கடந்த காலத்திலே எங்களுடைய சபையிலிருந்து பல்லடைந்த வாகனம் இதுவரையும் திருத்தப்படவில்லை. இருந்த போதிலும் இந்த காலம் நேரமும் நாளடைந்த பின்தள்ளப்பட்டு கொண்டு போகின்றது. அந்த வகையிலே நாங்கள் இருக்கின்றவர்களிடமிருந்து வாடகைக்கு ஜேசிபியை பெற்று 10 வட்டாரத்தில் இருக்கின்ற வேலைகளை என்னுடைய கௌரவ சமசால கூறியது போன்று 3 நாள் வேலையாக 10 வட்டாரத்தில் 30 நாள் செய்வதற்கு என்னுடைய அபிப்பிராயம் நல்லதாக என்பது இருந்த போதிலும் எங்களதும் இணக்கி இருந்தால் அதையும் கொண்டு அதோடு விட்டு கூடுதலான வேலைகளை செய்கிறதுக்கு நாங்கள் என்னிடம் உரிய காலத்துக்குள்ள நம்முடைய சபையை கலைய வேண்டிய நிற்கின்றோம். அதுக்கிடையில் நாங்கள் ஒன்றும் செய்யாமல் வெளியேறமாக இருந்தால் மக்களோட கண்ணில் நாங்கள் முடிப்பதற்கு ஒரு அருகதையற்றவராக தான் இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் இந்த வேலைகளை தெளிவாக வட்டாரத்தில் செய்வதற்கு எங்களுடைய சமசாளர் கூறியது போன்று நான் அதை உறுதியாக சொல்கிறேன். இப்படி அந்த எடுத்து செய்வது நல்ல இருக்கணும். மற்ற தடுப்பு மருந்துகளை எவ்வாறான அடிப்படையில் பாய்ச்சிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. கௌசாலனாகி எண்ணையும் செயலாளரையும் உடன் அங்கிருந்து திருப்பி எனக்கு முன்பட்ட போது உங்களுக்கு தடுப்பு மருந்து போட முடியாது திருப்பி முன்பட்ட போது அங்கிருந்த பிஎஸ்சி உத்தியோகஸ்தர்களை நாம் உரையாடி அதற்கு பிற்பாடு எங்களுக்கு தடுப்பு மருந்து போடப்பட்டது. பாருங்க பிரெண்டிக்ஸில் வந்து கிட்டத்தட்ட 121 விழாக்களுக்கு போடப்பட்டிருக்கு. அன்றைய தினம் முதலாம் கட்டமாக பிரெண்டிக்ஸில் இருக்கின்ற கடமை செய்கின்ற எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்தவர்களுக்கு 121 பேருக்கு வேக்சின் போடப்பட்டிருக்கு. ஆனால் இதில் பாருங்க டிஎஸ்ஓபிக்கு 184 பேருக்கு வேக்சின் போடப்பட்டிருக்கு. பிரதேச சபாவுக்கு மட்டும் 46 விழாக்களுக்கு வேக்சின் போடப்பட்டிருக்கு. சேமனையும் செக்ரட்டரியையும் உட்படுத்தி அது செக்ரட்டரியை திருப்பி அனுப்பி அன்றைய தினம் பின்னர் வரவழைத்து அன்றைய வேக்சின் போடப்பட்டது, தடுப்பு மருந்து மாற்றப்பட்டது. ஆனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அமர்வுடைய பயன்படுத்துகின்றதோ அல்லது களத்துக்கு விஜயம் செய்து அந்த ஆன்டிஜென் அதாவது பிசிஆர் இருக்கின்ற கள விஜயத்தில் இருக்கிற ஊழியர்கள் பங்கு பெற்றிருக்கிற போதோ அல்லாமல் இவ்வாறான செயற்பாடு உண்மையாக மரணங்களை அளிக்கின்றது. நாங்கள் பிரதேச சபை என்று சொல்லிக்கொண்டால் உடனே அங்கிருந்து மெம்பர்ஷிப் அதாவது சுகாதார திணைக்களத்தோடு இணைந்து வேலை செய்கின்ற திணைக்களம் தான் எங்களுடைய பிரதேச சபை. ஆனால் இவ்வாறு இந்த வேக்சின் போடுறதுல என்ன நடந்தது எங்களுக்கு தெரியாது. இவ்வாறு பாரபட்ச அடிப்படையில் அந்த வேக்சின் போடப்பட்டிருக்கிறது. அதாவது டாக்டர் எடுக்க முடிவா, டிஎஸ் எடுக்க முடிவா, அல்லது அரசாங்க அதிபரா அல்லது மேற்கொண்டு அமைச்சரா மாவட்ட குழு தலைவரா ஆறு முடிவு என்று தெரியாது. எங்களுடைய புறக்கணிப்பு. அதே நேரம் பாகரையில் இருக்கிற அவர் உறுப்பினர்களுக்கு போடப்பட்டிருக்கிறது, சேமனுக்கு போடப்பட்டிருக்கிறது, சமூகங்களுக்கு போடப்பட்டிருக்கிறது, வாழத்தில் இருக்கிறார்கள் போடப்பட்டிருக்கிறது. கவனமாக கலைக்கப்பட்ட அந்த விடயம். ஆனால் தரவோட காய்க்கணும் தான் இந்த தரகாய்க்கலாம். ஆனால் இருப்பினும் நாங்கள் எங்களுடைய பிரதேச சபையிலிருந்து எங்களோட மக்களுக்காக எந்த நிபந்தனையும் இல்லாமல் இவர்களுக்கான தொற்று நீக்கி மாஸ்க், கிளாஸ் மாஸ்க், வாகன வசதிகள், உணவு வசதிகள் இவ்வாறு பல வசதிகளை ஏற்படுத்தி இருந்து இந்த பிரெண்டிக்ஸில் இருந்த அந்த யுவதி இளைஞர்களுக்கு வேக்சின் அதாவது பிசிஆர் ஆன்டிஜென் டெஸ்டுக்கு நாங்கள் உதவி செய்திருந்தோம். இவ்வாறு இருப்பினும் சபையினுடைய அனுமதியோ அல்லது வேற ஏதும் ஆளுடைய அனுமதியை பெறாமல் இவ்வாறான ஒரு அனர்த்தம் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் அந்த முடிவை எடுத்துவிட்டு சபையோடு திருப்பி நான் அந்த கடந்த மாத சபையை கலைக்கின்ற பொழுது எனக்கு கௌரவ உறுப்பினர்களோடு 100% ஆதரவை தொடங்கியிருந்தார்கள். மக்களுக்கான அத்தியாவசிய சேவைக்கு அதாவது டிசாக்சி அனைத்து தொடர்பான சேவைக்கு நாங்கள் பூர்ணத்தில் வழங்குகிறோம். ஆனால் மேக்சிமம் இன்னும் எங்களோட ஊழியர்கள்
உத்தியோகஸ்தர்கள் மீதப்பட்டிருக்கிறார்கள் வேக்சின் தடுப்பு மருந்து போடப்படாமல். ஆனால் இந்த வெளியில் இருக்கிற சுகாதார தொழிலாளர்கள் களப்பணிக்கு சென்று விட்டு உள்வருகின்ற பொழுது செயலாளரை சந்திக்க வேணும், அதில் இருக்கிற மாஸ்டரை சந்திக்க வேணும், உத்தியோகஸ்தரை சந்திக்க வேணும், சப்ஜெக்டை அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட திணைக்களத்தில் இருக்கின்ற உத்தியோகஸ்தரை சந்திக்க வேணும். ஆனால் இது குறிப்பிட்டவர்களுக்கு தடுப்பு மருந்தை போட்டு ஒரு மீதமானவர்கள் போடாமல் இருக்காலும் அவர்களிடம் இருந்தவர்களுக்கு தொற்றான்றதற்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. ஆகவே இதை தெளிவான விளக்கத்தையும் உங்களுக்கு நான் அந்த கொப்பியை தந்திருக்கிறேன். நீங்களும் என்னையும் புறநிலைக்கக்கூடாது, செயலாளர்களையோ சபையிலேயோ சபையுடைய நவசாலத்தையும் நீங்கள் புறநிலைக்கக்கூடாது, சேமன் நவசாலத்தையும் குற்றப்படுறாங்க என்று சொல்லி மீண்டும் திருநாட்டில் நாங்கள் எதிர்பார்க்காத வேண்டும். இந்த 2ஆம் கட்ட ஊசி போடுவதற்கு முதலாக சபையினுடைய செயலாளருக்கோ சேமனுக்கோ உத்தியோகமான அழைப்புகளை விடுக்காமல் குறிப்பிட்ட சுகாதார உத்தியோகத்தர்கள் போன் பண்ணி 7 மணிக்கு பிறகு உங்களுடைய பௌர உறுப்பினர்களை மண்டூர் சார்ந்து இருப்பவர்களை மண்டூர் வைத்தியசாலைக்கும், கலகம் சார்ந்திருப்பவர்களை பலாவூர் வைத்தியசாலைக்கும் அனுப்புமாறு கேட்டிருந்தார்கள். நான் சிலருக்கு தொடர்பு ஏற்படுத்தியிருந்து மீதமானவர்களுக்கு தொடர்பு ஏற்படுத்த முடியாவிட்டால் நான் உதவாளர்கள் சொல்லியிருந்து எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லி கேட்டிருந்தோம். ஆனால் இன்னும் தொடங்கவில்லை. தொடங்க காலதாமதம் நீடித்தலும் அவ்வளவு பொருத்தம் இல்லை. ஏன்னா உடனடியாக அந்த வேலையை தொடங்க வேணும். மழை காலம் பிடித்தது தொடர்பாக மண்ணை போட்டு சேரும் சுழியுமா போய்விடும். ஆகையினால் உங்களுடைய ஜேசிபியுடைய 19 வருஷம் இல்லை, 21 வருஷம் போகுது. அது கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட 70 லட்சம் வரணும். பார்த்தா அப்படித்தான் வரவும் ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி அண்ணன் வாரம் தான் இது. அது அப்படிதான் விளையாண்டு அப்போ நாங்கள் உடனடியாக செய்யவும் நீங்கள் இன்றைக்கு கால்குலேஷன் பண்ணி எங்கே இல்லைன்னா நீங்கள் கடியை கடி சொப்பியை தரனா தான் இருக்கும் இல்லையானே. ஆனால் மற்ற வாகனங்களுக்கு ஃபீவர் அடிக்கிற வேலை, மருந்து எடுக்கிற வேலை எல்லாத்துலேயும் தான் இருக்கு. நாங்கள் இந்த இதெல்லாம் எடுத்துருக்கு. இன்றைய போன மாதிரி தான் நாங்கள் அமர்வு எடுத்துனாங்க. இந்த கேன் டோஸ்லாம் எடுத்துட்டோம். கேன் டோஸ் தான் உங்களுக்கு 2 மாதிரி காணும். வாகனங்களுக்கு ஃபீவர் அடிக்கிறதுக்கும் கெசுவனார்கள் சலரிக்கும் 2 மாதிரி கூடிய காசை கல்குலேட் தான் ஒவ்வொரு அந்த போட்டக்கூடிய காசைலாம் நம்ம யோசிச்சு செய்யணும். அதுதான் நம்ம இப்போ நான் அக்கௌண்ட் கலெக்ட் கொடுத்தா நம்ம அனுமதி எடுத்து வைப்போம். செய்யறது நம்மளுக்கு அக்கௌண்ட் நம்ம காட்டும். அதெல்லாம் இந்த தலைவர்களுடைய 3ஆவது